எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். முதல் வாரமே இப்படி வச்சு செஞ்சா எப்படிடா இனிக்கும்? ஆமா அழி. சரி, புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அப்புறம் எல்லாருக்கும் புது வருஷம் எப்படி போகுது? நிக்காம போயிட்டு இருக்குது. நிக்காம போதா? புரியுது. விடாமுயற்சி, போஸ்ட்பாண்ட், ஜிஎஸ்டி, அண்ணா யூனிவர்சிட்டின்னு முதல் வாரமே இந்த 2025 பையன் அவனோட ஒரு முகத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டான். இதெல்லாம் போதாதுன்னு கொரோனா மாதிரி இன்னொரு வைரஸை இந்த சைனா பயலுக்கு பரப்பிட்டு இருக்காங்களாமா. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? எல்லாரும் எதுக்கும் காசெல்லாம் சேர்த்து வச்சு சேஃப்டியா ரெடியா இருந்துக்கோங்க. நீ எதுக்கு ரெடியா இருக்க? இன்னும் என்னெல்லாம் இந்த 2025 நமக்காக எழுதி வச்சிருக்கானோ தெரியல. ஏய், நான் செத்துறேன்டா. சரி, இந்த கவலை எல்லாம் ஒரு 5 நிமிஷம் மறக்கடிக்கதான் இந்த வீடியோ. சிரிங்க சந்தோஷமா இருங்க. இது வரைக்கும் அதர் லாங்குவேஜ் படங்கள்ல இருக்கிற பாட்டை நம்ம தமிழுக்கு டப்பிங் செஞ்ச கொடுமைகள் எல்லாம் பார்த்திருப்போம். உதாரணத்துக்கு ட்ரெண்டிங்கான லடிக்கி லடிக்கி சாங்கிய சொல்லலாம். என்ன லட்கி? நான் ஜீன்ஸ் போட்ட வெள்ளை குலப்பி. லட்கி என்ன லட்கி? இந்த பாட்டு வர மண்டையில ஏறிடுச்சு. ஆனா நம்ம தான் அவங்க பாட்டை வச்சு செஞ்சிருக்கோம்னு நினைச்சிட்டு இருந்தேன். கொஞ்சம் அலசி ஆரஞ்ச அப்புறம் தான் தெரியுது மித்த லாங்குவேஜ்ல நம்ம தமிழ் பாடல்களை தரமா சம்பவம் பண்ணிருக்காங்கன்னு. உலகத்திலேயே 1 நம்பர் மட்டிக்கும் நான் நினைச்சேன். என்ன மிஞ்ச ஒருத்த வந்துட்டான். அதுவும் இது தெரிய வந்தது விடாமுயற்சி போஸ்ட்பான்காக தளபதி ரசிகர்கள் வலிமையில வர வேற மாதிரி சாங்கோட மலையாள வெர்ஷனை காட்டி தல ரசிகர்களை கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. எந்த மாதிரி சொல்லித்தோடா? ஆல்ரெடி இந்த படம் தத்தளிச்சு தமிழ்ல வந்தப்பவே இதோட சாங் பிளேஸ்மெண்ட்டுக்கு வாங்காத அடி இல்ல. சார் நீங்க வேற மாதிரி சார்னு சொன்னதுக்கு வேற மாதிரி சாங்க போட்டவனுங்க இவனுங்க. சூப்பர் கிரிஞ்சி. இந்த மாதிரி கிரிஞ்சி நான் பார்த்ததில்லங்க. அந்த பாட்டை எடுத்துட்டு வந்து இப்போ கலாய்க்கிறாங்களேன்னு பார்த்தா கடைசியில அவங்க வெட்டின குழியில அவங்களே விழுகிற மாதிரி ஆயிடுச்சு. என்னடா என்ன எழுத்து உள்ள தள்ளி விட்டு போயிட்ட? ஏன்னா தல ரசிகர்கள் எல்லாம் பதிலுக்கு தளபதி விஜய் சார் சாங்ஸோட மலையாள வெர்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து விட்டாங்க. இதையும் பார். ஆமாங்க ஆமாங்க சேலம் மாங்க மாங்க 1.5 കിലോ 10 തേങ്ങ 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 നാടൻ തേങ്ങ 1 വെള്ളരി മത്തങ്ങ കോവക്ക നാരങ്ങ തുടുത്ത പാവക്ക 110 ഈന്ത 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 പഴവും 110 உனக்க முந்திரி 38 சொரியஞ்சேம்பின்னு 56. அஜித் சார் கூட பரவாயில்ல போல. இங்க விஜய் சார மாங்காய் தேங்காய் விற்க விட்டு இருக்காங்க. ஆமாங்க ஆமாங்க சேலம் மாங்க மாங்க 1.5 കിലോ 10. சரி அதுக்கு இதுக்கு சரியா போச்சு. இதுக்கே இப்படின்னா அடுத்த ஒண்ணு வருது பாருங்க. இட்லி, வடை, போண்டா, உப்மா, அப்பம், சேவை, பொங்கல். தளபதி ரசிகர்களே, இது ஏன் அடி இல்ல. கமெண்ட்ல வந்து என்ன கழுவி ஊத்திராதீங்க. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான்டா பேசுவேன். கேரளால அண்ணனுக்கு ஃபேன்ஸ் இருப்பாங்கன்னு தெரியும். ஆனா இப்படிப்பட்ட ஃபேன்ஸும் இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. ரிங்டோனாவே வைக்கலாம் போல. ஆனாலும் ரொம்பவும் கிருத்துரம் பிடிச்சு அலையறீங்கடா அந்த ஊர்ல. சரி, அடுத்து போவோமா? அதுவும் சரிடா, வாங்க போவோம். எது பானிபூரியா? அட ஏன்டா? ஏன் கேள்விக்கு பிறந்த கேடு கட்ட பயல. உனக்கு தேவை 2 பிள்ளை தான்டா. போடா போய் சாப்பிடா போடா. இதெல்லாம் வச்சுட்டா ஏன் வேற மாதிரி சாங் கூட சண்டைக்கு போனீங்க? நீ ரொம்ப தைரியசாலிப்பா. மலையாளத்துல தான் இப்படின்னு பார்த்தா அண்ணனுக்கு தெலுங்குல போட்டாங்க பாருங்க ஒரு சாங்கு. நீங்க ஏதோ சொல்றீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. பரவாயில்ல, மலையாள சாங்ஸ்லாம் அப்ப யாரும் கேட்கலனாலும் இப்ப ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்து இந்த பாட்டுல தேடி போய் கேட்கலாம் போல. உனக்கு வாய் ஜாஸ்தி. ஐயோ போதுடா சாமி. இதுக்கே கமெண்ட்ல வந்து என்னெல்லாம் கழுவி ஊத்த போறாங்கன்னு தெரியல. ஆமாங்க ஆமாங்க சேலம் மாங்க மாங்க 1.5 കിലോ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சப்போஸ் இந்த வீடியோ நல்லா போச்சுன்னா இந்த கண்டென்ட் ஒரு சீரிஸாவே ஆக்கி அடுத்து அஜித் சாருக்கு அதர் லாங்குவேஜ்ல என்னெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். இல்ல நிறைய இருக்குது. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தளபதி ரசிகர்கள் மனசுல என்ன இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு கெக்கபெக்க.